நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் மனந்திரும்புதலின் நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறது என்னுடைய வார்த்தை எரேமியா 33வது அதிகாரம் 3வது வசனம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். இது யார் இந்த வார்த்தையை சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, எரேமியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும்போது இந்த வார்த்தை பேசப்படுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நம்ம இந்த நாளை தியானிக்க போகிறது என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தட்டையும் சொல்கிறது அதுதான். நம்ம நிறைய நேரங்களில் ஒரு சின்ன ஹெல்ப் என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் முதல்ல நம்ம போய் நிற்கிறது மனிதர்கள்ட்ட தான். நம்ம என்ன செய்கிறோம், போய் நிற்கிறோம். ஒரு ஆபத்தான காரியங்களோ, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும்போதோ, ஒரு கேஸோ பிரச்சனை, யாராட்ட நம்மளை அவமானமாய் பேசும்போது, இல்லைனா வியாதி, பண கஷ்டம், நிறைய பிரச்சனைகள் இருக்குது உலகத்தில். நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம அடுத்தது நம்ம மைண்டில் வர்றது யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறது, இந்த காரியத்தில் யாரை வச்சா நமக்கு இதில் சரியாகும். அப்படி இல்லை, இங்கே பாருங்கள், வசனம் தெளிவாக போடப்பட்டிருக்கு. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு. அப்போ நம்ம ஆண்டவரை நோக்கி, ஒரு மனுஷனை நோக்கி கூடும்போது கூட அவங்க நமக்கு ஆன்சர் பண்ணும்போது, ஆண்டரை நோக்கி கூடும்போது கண்டிப்பாக அவர் நமக்கு என்ன செய்வார், ஆன்சர் பண்ணுவார். அதான் பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தில் இந்த இடத்துல இந்த வசனத்தை நீங்கள் 18வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 18-19 வாசித்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா காலத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த நாட்களில் இந்த ரப்சாக்கேங்கிற அந்த அவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அவங்கள எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பி வர்ற காலத்தில் அவன் அவ்வளோ எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் பேசும்போது, ஆண்டருக்கு விரோதமாய் அவன் பேசும்போது, அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே எசேக்கியா ராஜா கோபமோ பட்டு உடனே இராணுவத்தை எழுப்பி தன்னுடைய மாம்சீகத்தில் அவன் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார், செய்ய மாட்டிருப்பார். பார்த்தீங்கன்னா 1வது வசனம் 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து. ஒரு எதிரி நாட்டிலேருந்து ஒருத்தர் அவ்வளோ இதாக பேசுகிறான், நீங்கள் உங்கள் எசேக்கியா ராஜாவை நம்பாதீங்க, அவன் ஆண்டவர்னு சொல்லுவான்ட்டு நிறைய அவன் ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக நிறைய காரியங்கள் அந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சுருப்பான், பேசியிருப்பான். பார்த்தீங்கன்னா 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 29 பார்த்தீங்கன்னா, ரப்சாக்கே நின்று கொண்டு, எசேக்கியா உங்களை வஞ்சியாதபடிக்கு பாருங்கள், அவன் உங்களை என் கையிலேருந்து தப்புவிக்க மாட்டான், நாங்கள் தான் ஜெயிப்போம், அவன் உங்களை தப்பிக்க மாட்டான்னு பயங்கரமாக என்ன செய்வான், அந்த ரப்சாக்கே பேசுவான். ஆனால் எசேக்கியா ராஜா செஞ்சது ஒரே ஒரு காரியம்தான். எங்கே போகிறாருன்னா, ரெட்டுடுத்தி கொண்டு அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ஆண்டருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பாருங்கள். எசேக்கியா 14வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கைகளிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின் அதை கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபின் மத்தியில் வாசமாயிருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர், நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். நிறைய ஜெபத்தை ஆண்டவருக்கு நினைச்சார், பண்ணிட்டு பண்ணுறார். இந்த காரியங்களை எப்படி பேசுகிறான், ஆண்டவரே நான் எல்லா காரியங்களையும் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு ராஜா தேவ ஆலயத்தில் போய் விரித்து வைத்து தேவன்கிட்ட போய் என்ன செய்கிறாரு, ஜெபிக்கிறாரு. பாருங்கள், அதுலேயே அதே அதிகாரத்தில் 20வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய எசேக்கியாவுக்கு உடனே ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக ஏசாயாவா மூலமாக எசேக்கியா ராஜாட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அழகாக எசேக்கியா ராஜாவுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பார். நீங்கள் இந்த இதில் முடிவில் பார்த்தீங்கன்னா, ரப்சாக்கே மறுத்திருப்பான். அவன் செத்த முகமாக தான் அந்த ஊர்லேருந்து என்ன செஞ்சுருப்பான்,
திரும்பி போயிருப்பான். அப்படி ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. அவன் அவ்வளோ திமிரா வந்து பேசியிருப்பான். அவன் வந்து எசேக்கியா அவங்களை வஞ்சியாது அப்படிங்க, கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார்னு பேசுவான் அப்படின்னு நிறைய ஆண்டவரையும் வைத்து என்ன செஞ்சிருப்பான், அவன் பேசியிருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா ரப்சாக்கே ஆண்டவர் என்ன செஞ்சிருவார், ஒன்றுமே இல்லாமல் சொத்த முகமாய் போக போய் அவனை மறிக்க பண்ணிடுவார். எசேக்கியா ராஜாவுடைய கரத்தை ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பார், ஓங்க பண்ணியிருப்பார். எசேக்கியா ராஜா செய்தது ஒன்று தான், கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து என்ன அவன் பேசி அனுப்புனானோ அதை அப்படியே ஆண்டவர் முன்பாக வைத்து ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சார், ஆண்டவரை நோக்கி பார்த்தாரு, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்தார். ஆண்டவர்கிட்ட இருந்து உடனே நம்ம முதல்ல பார்த்தது போல தான், என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து அந்த உத்தரவை பாருங்கள், அவர் ஜெபித்து முடிக்கும் போதே ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு அந்த எசேக்கியா ராஜாவுக்கு வருது. பாருங்கள், நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். அப்படி தான் நீங்கள் இன்றைக்கி என்ன விண்ணப்பம் பண்ணுறீங்களோ அந்த வார்த்தைகளை விசுவாசித்து, ஆண்டவரே அன்றைக்கு எசேக்கியாவுக்கு நீங்கள் இவ்வளோ அழகாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க, அவனுக்கு விரோதமாய் அந்த ரப்சாக்கேலாம் வந்து பேசும்போது நீங்கள் அவ்வளோ ஆன்சர் பண்ணிங்களா, அதே போல் எனக்கு விரோதமாக என் கூட இருக்கிறவங்க இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, ஒருவேளை எனக்கு விரோதமாக என் கூட எங்கள் சொந்தத்தில் உள்ளவங்க பேசுகிறாங்க, என் கூட வேலை பார்க்குறவங்க பேசுகிறாங்க, எனக்கு விரோதமாக இருக்கிற எதிராளிகள் பேசுகிறாங்க, ஆண்டவரே நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவதை காட்டிலும் இந்த வார்த்தைகளை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், எனக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக அவங்க மத்தியில் நியாயம் செய்கிறவர்களாக உங்களுக்காக பேசுகிற தேவனா என்ன செய்கிறார் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஆண்டவரை இவங்க பண்ணுற காரியங்களை நீங்கள் பாருங்கள், எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணுங்கள், எனக்காக நீங்கள் பேசுங்க என்று ஜெபிக்கும்போது ஆண்டவர் வந்து நம்மளுடைய விண்ணப்பத்தை என்ன செய்கிறார், கேட்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா தானியேல் 6வது அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு அதான் என்னை நோக்கி கூப்பிடு அப்படிங்கும்போது அந்த ஜெபம் ஒவ்வொரு நேரமும் அந்த கரெக்டாக ஜெபம் அப்படி ஆண்டவரை கரெக்டாக கூப்பிட்டவர் அப்படின்னு யாரை நம்ம பார்த்தோன்னா தானியேல். அதில் பார்த்திங்கன்னா தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்திங்கன்னா தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அது வந்து உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பழக்கம். டெய்லி 3 நம்ம ஒரு நேரம் முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறதே அபூர்வமான காரியமாக இருக்கிறது. ஆனால் பாருங்கள், தானியேல் தான் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபத்தில் ஜெப வீரர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அது தானியேல். தினமும் 3 வேளையும் நம்ம 3 வேளை சாப்பிட்டுக்கிறது போல் தானியேல் அவருடைய வாழ்க்கையில் மெயினாக செஞ்ச காரியம் என்னென்னா தினமும் 3 வேளையும் என்ன செய்கிறாராம், ஜெபிக்கிறாராம். தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி என்ன செய்கிறாரு, ஸ்தோத்திரம் பண்ணார். அதன் விளைவாக பாருங்கள், அந்த ஜெபத்திற்கே ஒரு பெரிய போராட்டம் வந்துச்சு. சிங்கக்கபியில் தூக்கி தானியேலை என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் அந்த சிங்கங்களின் வாயை என்ன செஞ்சார், கட்டி போட்டார். அப்போ நம்ம என்னாலும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தோன்னா நமக்கு விரோதமாய் சாத்தானோ பொல்லாத மனிதர்களோ எழும்பி நமக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் செய்தாலும் அது நம்மளை மேற்கொள்ள ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், விட மாட்டார். இப்போ ஏன்னா பார்த்தீங்கன்னா தானியேல் 9வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்பொழுதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தானி செலுத்துக்கொள். அவன் தானியேல் எப்போல்லாம் ஜெபிக்க உட்காரானோ பாருங்கள், அவன் வந்து உபவாசித்து கொஞ்ச நாள் உபவாசித்து தேவனை தேட உட்காரும் போது காபிரியல் தூதன் மூலமாக அவனுக்கு ஆன்சர் வருது. நம்ம அங்கே பார்த்தோம், எசேக்கியா ராஜா ஆண்டவரை தேடி ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் போது ஒரு பெரிய பிரச்சனை, ரப்சாக்கேலாம் வந்து விரோதமாய் பேசும்போது அவன் பயப்படலை, எதுவும் செய்யலை. அந்த துக்கத்தோடு ஆண்டவரத்தை தேடி போய் ஜெபிக்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் அவனுக்கு ஆன்சர் பண்ணுறாரு. இங்கே தானியேல் ஒவ்வொரு நாளும் டெய்லியுமே 3 வேளை ஜெபித்ததுனால அவர் வந்து ஆண்டவரை தேடுவதற்காக உபவாசித்து ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் வந்து காபிரியல் தூதன் மூலமாகவே அவருக்கு ஆன்சரை அனுப்பிவிடுறாரு. நீ வந்து மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக்கொள்ள தொடங்கினது போதே உனக்கு என்ன செய்யப்பட்டுச்சு, கட்டளை வெளிப்பட்டது அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஜெபிக்கும் போது அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நோக்கி கூப்பிடு. அவர் வந்து நம்ம அவர்கிட்ட பேசணும், நம்ம அவரை நோக்கி கூப்பிடணும். அதை தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அண்ணால நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் அத்தனை ஆண்டுகள் தன்னுடைய கணவன் எல்கானாவோடு ஆலயத்துக்கு போகும்போது அவளுக்குள்ள வந்து அவ்வளோ துக்கம் இருந்திருக்கும், கண்டிப்பாக குழந்தை இல்லைங்கிற துக்கம். ஆனால் அவள் வந்து ஆண்டவரை போய் தேடி கரெக்டாக கேட்கல, ஆண்டவரே எனக்கு குழந்தை தாங்கன்னு அவள் கேட்கல. அந்த துக்கத்தில் அவள் அழுது அப்படியே போயிருக்கலாம். அன்றைக்கு அந்த பெனினாளுடைய வார்த்தை அவளை ரொம்ப ஹர்ட் பண்ணதுனால அவளுடைய துக்கம் தாங்காமல் அவள் போய் ஆலயத்தில் போய் என்ன செய்கிறா, ஜெபிக்கிறா. அப்போ ஒரு பொருத்தனையோடு ஜெபிக்கிறா, ஆண்டவரே எனக்கு நீங்கள் ஒரு ஆண் குழந்தையை தந்தீங்கன்னா நான் கொண்டு இந்த குழந்தைய இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் என்ன செஞ்சிருவேன், விட்டுருவேன் அப்படின்னு அவள் அன்றைக்கு அவளுடைய துக்கம், அவளுக்கு வந்து குழந்தை இல்லைங்கிறதுனால தான் நான் இவ்வளோ ஒரு வேதனையை அனுபவிக்கிறேன், அந்த வேதனையில் அவள் ஜெபித்ததுனால அன்றைக்கு ஆண்டவர் வந்து அவளை ஒரு
கொஞ்ச நாள் ஆண்டவர் நினைத்தள்ளி அவளுக்கு அழகான சாமுவேலை கொடுத்தார். சாமுவேலை கொண்டு ஆலயத்தில் விட்டதுக்கப்புறம் ஆண்டவர் அவளுக்கு இன்னும் அநேக குமாரரையும் குமாரத்திகளையும் என்ன செய்தார், கொடுத்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஜெபித்த யாருமே என்ன செஞ்சுருக்க மாட்டாங்க, வீணா போயிருக்கவே மாட்டாங்க. எஸ்தர் பார்த்தீங்கன்னா 3 நாள் உபவாசித்து ஜெபிக்கும் போது அந்த யூத குலத்துக்கே ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் என்ன செய்தார், கட்டளையிட்டார். இங்கே தானியேல் பாருங்க, அவர் ஜெபித்ததுனால சிங்கப்பையில தூக்கி போட்டாங்க. ஆனாலும் சிங்கங்களின் வாய்க்கு ஆண்டவர் தானியேலை என்ன செஞ்சார், தப்புவித்து காட்டுக்கொண்டார். அப்போ நம்ம ஜெபிக்கும் போது நமக்கு வந்து அந்த ஜெபத்து நம்ம ஜெபிக்கிறதுல ஆண்டவர் நமக்கு செய்வாரான்னு கூட நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் ஜெபத்துக்கு ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு வல்லமை வைத்திருக்கார். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது அவரால் ஆன்சர் பண்ணாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா சங்கீதம் 65வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை கேட்கிறவரே அப்படின்னு அழகாக ஆண்டவரை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கும், போடப்பட்டிருக்கும். சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம ஜெபிக்கும் போது அவர்கிட்ட வந்து நம்ம அவரை தேடி வந்து நம்மகிட்ட சொல்லும்போது அவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அதான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம கேட்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்கிறவர்களாக தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். பாருங்கள், லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரம் 37வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமலும் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். இந்த இடத்துல நீங்கள் யாரை கொடுத்து பாடப்பட்டிருக்கீங்கன்னா, பானுவேலின் குமார்த்தியாகிய அன்னாள் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி. அவங்களுடைய வாழ்க்கை பாருங்கள், அவங்க வயதானதுக்கப்புறம் ஏறக்குறைய 84 வயதுள்ள விதவை. அவள் வந்து அதிக வயது சென்றவளாக இருக்கிறா. அவள் வந்து இரவும் பகலும் தேவாலயத்தை விட்டு நீங்காமல் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவள் வாழ்க்கையில் வேறு எந்த ஒரு நன்மைகளும் அதில் போடப்படலை. 7 வருடங்கள் புருஷனோட வாழ்ந்தவள். அவனை வயது சென்றவள். அவள் வந்து 84 ஏறக்குறைய 84 வயது. இரவும் பகலும் தேவனை வந்து ஆராதித்து தேவாலயத்தில் உட்காந்து இரவும் பகலும் ஆண்டவரை ஆராதித்து துதித்து பாடி ஜபிக்கிறது தான் அவள் வேலையாக என்ன செஞ்சுருந்தா அந்த அன்னாள் தீர்க்கதரிசி வச்சுருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் அவங்க பெற்றுக்கொண்ட நன்மை பாருங்கள். ஆண்டவரை என்ன செய்கிறாங்க, அவங்க பார்க்குறாங்க. குழந்தையாய் மரியாள் ஆண்டவரை தூக்கிட்டு தேவாலயத்துக்கு போகும்போது அங்கே சிமியோன் அதை வாங்கி அவரை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அந்த 38வது வசனத்தில் பார்த்திங்கன்னா, அவ்வளோ அழகாக ஆண்டவர் வந்து அந்த அன்னாளும் ஆண்டவரை பார்க்கக்கூடிய, ஆண்டவரை குறித்து பேசக்கூடிய ஒரு கிருபையை ஆண்டவர் என்ன செஞ்சிருந்தார், அன்றைக்கு அன்னாளுக்கு என்ன செஞ்சிருந்தார், கொடுத்துருந்தார். அப்போது நம்ம வந்து டெய்லி ஜெபிக்கலாம். நீங்கள் வருடக்கணக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கலாம். சில ஜெபங்களுக்கு ஆன்சரே இல்லாத மாதிரி இருக்கலாம். ஆனால் கிடையவே கிடையாது. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களுக்கும், அவரை தேடுகிற எல்லா காரியங்கள்லையும் ஆண்டவர் நமக்கு ஆன்சர் பண்ணிக்கிறவராக இருக்கிறார். எந்த காரியத்திலையும் நம்மளை வெறுமையாக விடுகிற தேவனில் ஜெபிக்கிற யாரும் தோற்று போகிறவரும் கிடையாது. ஜெபிக்கிற யாரும் தோற்கவும் மாட்டோம். ஜெபிக்கிறவங்க கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்கள் ஜெபிக்க ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை என்ன செய்வார். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த சிமியோனுக்கு கிடைச்ச அந்த பாக்கியமும் சேர்த்து சிமியோன் ஆண்டவர் குறித்து தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அந்த இடத்துல அதே இடத்துல அந்த அன்னாளும் தேவனை குறித்து புகழ்ந்து பாடி எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த யாவருக்கும், எருசலேமில் ஒரு பெரிய மீட்பு வரும், மேசியா வருவார் காத்திருந்த யாவருக்கும் இயேசுவை குறித்து அந்த அன்னாள் அந்த நாளில் என்ன செய்ய ஆண்டவரை மரியாதை எடுத்துகிட்டு போகும்போது அதை குறித்து ஆண்டவரை என்ன செஞ்சா, ஆண்டவரை குறித்து அந்த அன்னாள் என்ன செய்கிறா, பேசுகிறா. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அன்றைக்கு அந்த அன்னாள் என்ன செஞ்சு கொண்டாங்க, பெற்றுக்கொண்டாங்க. நீங்கள் இன்னும் நம்ம வேதாகமத்தில் முதலேருந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாக்கோபை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை பார்த்தீங்கன்னா, தன் மனைவிக்கு குழந்தை வேணும்னு வேண்டுதல் செய்யும்போது ஆண்டவர் வந்து 2 குமாரரை ஏசாவையும் யாக்கோபையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருப்பாரு, கொடுத்துருப்பாரு. ஜெபிக்கிற யாரையுமே ஆண்டவர் வந்து என்ன செய்ய மாட்டார், புறம்பே தள்ளுகிற தேவனில் ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் வந்து கண்டிப்பாக நன்மையை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் ஆன்சர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அதுதான் திரும்ப நீங்கள் பார்க்கலாம். எரேமியா 33வது அதிகார வசனத்தில், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உத்தரவு கொடுத்து நீ அறியாததும்
உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். நமக்கு வந்து இவ்வளோ ஒரு திங்கிங் வரும். நம்ம ஒரு சாதாரணமாக அதை ஜெபிச்சிட்ருப்போம். ஆனால் பெரிய காரியத்தை, பெரிய அதிசயமான காரியத்தை, நீங்கள் நினைக்காத காரியத்தை, நீங்கள் நினைக்காத நன்மையை, நினைக்காத பிளெஸ்ஸிங்கை, ஒருவேளை உங்கள் பிள்ளைக்காக நீங்கள் திருமணத்திற்காக ஜெபிக்கலாம். இப்படிப்பட்ட வரன்லாம் நீங்கள் கிடைக்குமான்னு நினச்சி ஜெபிட்டுருக்கலாம். ஆனால் எல்லார் கண்களும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு பெரிய வரன் ஆண்டவங்களுக்கு தரலாம். ஒருவேளை நாங்கள் வீடு கட்ட முடியுமா நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவில் வீடு ஆண்டவங்களுக்கு கட்டித்தரலாம். அல்லது பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், என் பிள்ளைக்கான ரிசல்ட்டுக்கான காரியங்கள், வேலைக்கான காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஒருவேளை இந்த வியாதி என்னை விட்டு நீங்குமா நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அந்த நாளில் நாங்கள் தியானித்தோம், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் நோக்கி உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் உனக்கு அறிவிப்பேன்னு சொன்ன வார்த்தை இன்படி ராஜா. ஆண்டவரே இசப்பா, அன்றைக்கு எசேக்கியா ராஜா ஜெபித்த போது ஆண்டவரே ரப்சாக்கெல்லாம் வந்து அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசின போது, விரோதமாக எழும்பி வரும்போது, நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த ரப்சாக்கே செத்த முகமாய் நீங்கள் திரும்பி போக பண்ணீங்களே அப்பா. ஆண்டவரே, அன்றைக்கு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய நன்மையை நீங்கள் செஞ்சீங்களே இசப்பா. அதே போல் தகப்பனே இசப்பா, ஆண்டவரே ஜெபித்த யாரை நீங்கள் வெறுமையாக விடவில்லை. ஆண்டவரே, அன்னாள் ஜெபித்த போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துங்க. தீர்க்கதரிசியாகிய அன்னாள் ராப்பகலாக ஜெபிக்கும் போது உங்களை தரிசிப்பதற்கும் உங்களை புகழ்ந்து போற்றுவதற்கும் தேவன் நீங்கள் கிருபை செய்தீங்களே. ஆண்டவரே இசப்பா, எஸ்தர் ராஜாத்தி ஜெபித்த போது அன்றைக்கு யூத குலத்துக்கே ஒரு பெரிய நன்மையை கொண்டு வந்தீங்களே. ஆண்டவரே, தானியேல் ஜெபித்த போது சிங்கங்களின் வாய்க்கெல்லாம் தப்புவித்தீங்களே. ஆண்டவரே, தானியேல்கிட்ட ஆண்டவரே தூதர்களை அனுப்பி நீங்கள் பேசுனீங்களே இசப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஜெப ஆவிய தானியேல்களை இருந்த ஜெப ஆவி, ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபிக்கிற ஜெப ஆவி ஆண்டவரே இசப்பா, ஜெபத்தில் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள, உறுதியாய் நின்று பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. என் கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், ஒருவேளை இசப்பா நான் நிறைய நாள் ஜெபிக்காமல் இருந்துட்டேன், சோர்வினால் ஜெபிக்காமல் இருந்தேன், வீட்டில் இருந்து பிரச்சனைகளினால ஜெபிக்காமல் இருந்துட்டேன், என் மன்னிங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இசப்பா, இந்த கேட்குற எல்லா காரியங்களுக்கும் எனக்கு நன்மை செய்யுங்க என்று யாரெல்லாம் ஆண்டவரே என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே.